சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்த நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? அம்பேத்கர் பற்றி பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, அவரை போற்றுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, அதில் மாற்று கருத்தில்லை. அந்த வரையில் விஜயும் அம்பேத்கரை பற்றி பேசியது, அந்த நிகழ்வில் பங்கேற்றதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த விழாவை அம்பேத்கருக்கு சிறப்பு செய்கிற விழா என்பதையும் தாண்டி தனக்கான அரசியல் அணிச்சேர்க்கைக்கான ஒரு விழாவாக மாற்றியிருக்கிறார் விஜய். அதற்கு துணை போயிருக்கிறது விகடன். அதில் அவர்கள் நிலைப்பாட்டை அவர்கள் தெரிவிப்பதில் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க முனைவதுதான் இங்கே பிரச்சனையாக மாறுகிறது. விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் தான் எடுக்க வேண்டும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் எடுப்பது என்பது அபத்தமானது, அவலமானது. அது இத்தனை நாளும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வருவதற்கு திருமாவளவன் முயற்சிக்கிறார். ஆனால் அவருடைய கட்சி எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அவருக்கு தடை போடுகிறார்கள், திமுகவின் குரலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்போது தலைவர் அவர்கள் மேடைக்கு போகவில்லை என்று சொன்னவுடன் அவரையே திமுக சொல்லிதான் வரவில்லை என்று கொச்சைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். விஜய் கட்சிக்காரர்கள் யாரோ செய்தால் கூட அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. அதை விஜயே செய்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிவிட்ட விஜயே அதை செய்கிறார். அதனால்தான் நானே கேட்டேன், இத்தனை நாளும் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த ஒருவர் அரசியல் களத்துக்கு வந்தவுடன் 35 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் இன்னொரு கட்சியின் அழுத்தத்தினால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்று நேரடியாக சொல்வது என்பது இதுவரையிலும் அரசியல் களத்தில் நாம் பார்த்திராத ஒன்று. விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை என்பதற்கு அந்த பேச்சை சாட்சியாக இருக்கிறது, சான்றாக இருக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எங்கள் கட்சி தலைவரை அவமதிப்பதை, எங்கள் கட்சி தலைவரை ஏதோ இன்னொரு கட்சியினுடைய கைப்பாவை என்பது போல சித்தரிப்பதை நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? எனவே அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய கடமை எங்களை சார்ந்திருக்கிறது. அதற்கு நாங்கள் எதிர்வினையாற்றலாம். சார், ஆனா நேற்றைக்கு நடந்த விவாத நிகழ்ச்சியில நீங்க விஜய் அவர்களே இதை ஒரு கூத்தாடி சொல்லலாமா அப்படின்னு சொன்ன விவாத விஷயமும் இன்னைக்கு சர்ச்சையாகிட்டு இருக்கே சார். யாரையும் கொச்சைப்படுத்துகிற எண்ணம் எனக்கு துணியளவு கூட கிடையாது. யாரையும் அப்படி கடித்த வார்த்தைகளால் பேசி எனக்கு பழக்கமும் இல்லை. ஆனால் எங்கள் தலைவரையே அவர் நேரடியாக சுயமாக முடிவெடுக்க முடியாத ஒரு தலைவர் என்று சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த இடத்துலதான் எதிர்வினையாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம், நெருக்கடி நமக்கு வருகிறது. அந்த வார்த்தை பிழையான வார்த்தை அல்ல, அது அவரே நேரில் பேசியிருக்காரு. கூட்டாடினா என்ன உங்களுக்கு தெளிவா தெரிகிறதா? கூட்டாடினா இழிவில்லை என்று அவரே சொல்லியிருக்காரு. அப்ப கூட்டாடிதான் நானும் சொல்லியிருக்கிறேன். அதுல ஒண்ணு இழிவில்லையே. அரசியல் அனுபவம் இல்லாத சினிமாவில் நடித்த நடிப்பு மட்டுமே அனுபவமாக கொண்ட ஒருவர் 35 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவரை இப்படி சித்தரிப்பதை எப்படி ஏற்க முடியும் என்பதுதான் அவருடைய பொருள். கூத்தாடி என்று சொன்னது அவர்களை காயப்படுத்தினால் சினிமா நடிகர்னு வேணா வச்சுக்குவோம். சினிமா நடிகர்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்களா? சினிமா நடிகர்னு விஜய் சொல்லலாம் தானே? அது உண்மைதானே? அவர் சினிமா நடிகர் தானே. சினிமா நடிகர் என்பதை மட்டுமே அனுபவமாக கொண்டவர் அரசியல் களத்தில் இப்பதான் வந்திருக்கிறாரு. அவருக்கு 35 ஆண்டு கால சினிமா நடிப்பு அனுபவம் தான் இருக்குது. ஆனால் 35 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இந்த தலைவருக்கு இருக்குது. அப்ப சினிமா நடிப்பு அனுபவத்தை கொண்ட ஒருவர் 35 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் இப்படி சித்தரிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நான் கேட்க வர்ற கேள்வி. கூட்டாடி என்கிற அந்த வார்த்தையை அவர்களை காயப்படுத்திதான் அதுக்காக நான் வருந்துகிறேன். அதை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு யாரையும் காயப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது நோக்கம் கிடையாது. ஆனால் நான் சொல்ல வருகிற கருத்து என்பது அவர் எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம் எங்க தலைவரை நோக்கி என்பதுதான். அது அந்த கேள்விக்கு விடை வேணும்ல. அதுல யாரோ ஒரு விஜய் தொண்டர் பேசுறாருன்னா அவர் அடியாம பேசுறாருன்னு சொல்லலாம். விஜயே பேசலாமா அந்த மாதிரி? அப்ப ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதை என்று சொல்வது போல எம்எல்ஏக்கள் தான் திமுக சொம்பா இருக்காங்க, எம்பி திமுக சொம்பா இருக்காரு, 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாம் திமுக சொம்பா இருக்காங்க என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் இப்ப இவரே அப்படித்தான் இருக்கிறாரு என்று எங்க தலைவரையே ஒரு பிராண்ட் பண்றாங்க. அது விஜயே பண்றாரு. அதை அனுமதிக்க முடியாது. அது கண்டிக்கத்தக்கது. அதை விஜய் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்ப நான் கூத்தாடின்னு சொன்னதை நான் திரும்ப பெற்றுக்கிறேன். அது விஜய் அதுல திரும்ப பெற்றுக் வரா. நான் திருமாவளவன் குறித்து பேசியது தவறு, அவர் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுயம்பு தலைவர், அவர் கூட்டணி எடுத்ததால இந்த மேடைக்கு வரலன்னு சொன்னது அவருடைய ஆளுமையை சிதைக்கிற ஒரு பேச்சு, அதை நான் திரும்ப பெற்றுக் வருகிறேன். அவர் சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் பேசினது அவங்களை காயப்படுத்திருந்தா நான் திரும்ப பெற்றுக்கிறேன்.
விஜய் அப்படி சொல்லுங்க. சரி, புரியுது. ஆனா நேற்றைக்கு விஜய் அவர்கள் மேடையில இதை பேசும்போது உங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டு ரசிக்கிற வகையில தானே இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுதான் இப்ப அதுல நீங்க கவனிக்க வேண்டியது, புரட்சியாளர் அம்பேத்கரை வெகுமக்கள் மையப்படுத்துவதற்கான போராட்டத்தை தான் 25 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம், வெகுமக்கள் மயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கிரெடிட்டை ஒரு விசிக நிர்வாகி யாருக்கு கொடுக்கணும்னா விசிகாக்கு தான் கொடுக்கணும். ஆனால் விசிக நிர்வாகி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அதை விஜய் கொண்டு போய் கொடுக்கிறார். அப்ப அவர் அந்த இடத்துல விசிகாவுக்கான குரலா இருக்கிறாரா, விஜய்க்கான குரலா இருக்கிறாராங்கிற கேள்வி எழுது. அது போல பல விஷயங்களை நீங்க அந்த மேடையில பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா கிரெடிட்டையும் விஜய்க்கு கொடுப்பது என்பது கருத்தியல் தலைவர் விஜய்னு சொல்றாரு. கருத்தியல் தலைவர் எங்க தலைவர் தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே கருத்தியல் ரீதியாக அரசியலை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவரா எங்க தலைவர் இருக்கிறார் தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு விசிக நிர்வாகி எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் தான் கருத்தியல் தலைவர்னு கிளைம் பண்ணுவாரா, விஜய் கருத்தியல் தலைவர்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல விசிக நிர்வாகியை வழிபட்டிருக்கிறாரா, விஜயினுடைய ஆதரவாளரை வழிபடுறாராங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது போல தன்னுடைய கட்சி தலைவர் சுயமா முடிவெடுக்க முடியாம இந்த மேடைக்கு வரலன்னு இன்னொரு கட்சி தலைவர் சொல்வதை ஒரு விசிகாரால ரசிக்க முடியுமா? ஆனா அவர் அந்த இடத்துல ரசிக்கிறார். அப்ப அவர் விசிக நிர்வாகியா விஜய் ஆதரவாளர்ங்கிற கேள்வி எழுதுல. அதனால அவர் அந்த மேடையில் விசிக நிர்வாகியாக நடந்து கொள்ளவில்லை. சார், புரியுது. இது முதல் மேடை கிடையாது. இந்த மாதிரி பல மேடைகள்ல நம்ம அவரு பேசுறத பார்த்திருக்கோம். துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனாவுக்கு தொடர்ந்து இப்படி பேசுறதுனால கட்சியில் அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தலைவர் அது குறித்து ஏதாவது பேசினாரா? அவரும் ஒரு நிர்வாகி, நாங்களும் நிர்வாகிகள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள். நாங்க எல்லாருமே ஒரு பொறுப்பாளராக சக பொறுப்பாளராக இருந்து கொண்டு அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு எங்கள்கிட்ட இல்ல. தலைவருக்கு எல்லாம் தெரியும் எது சரியானது, எது தவறானது, யார் பேசுவது கட்சிக்கானது, யார் பேசுவது கட்சிக்கு எதிரானது என்பதை ஆய்ந்து அறியக்கூடிய நுட்பமும் அந்த தெளிவும் பெற்றவர் தான் தலைவர். அவருக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அவருக்கு யாரும் போய் அவரை நீக்கிங்க அழுத்தம் கொடுக்க வேண்டியதில்லை. காலசூழலை பொறுத்து தலைவரை முடிவெடுப்பார். வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. கரெக்டு. நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா, பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முழுமையாக அளிக்கும், மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. அதான் சொன்னேன், இது அமைஞ்சிட்டாலே போதும், அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க
தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். கடைசியா ஒரே ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.